அமெரிக்காவின் சிகாகோ விமான நிலையத்திலிருந்து ஓர்லாண்டோவிற்கு யுனைடெட் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான A321 நியோ விமானம் 200 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளது. ஓர்லாண்டோவை அடைந்த விமானம் தரையிறங்க ஆயுத்தமாகி விமானி விமானத்தை தரையிறக்கியுள்ளார். விமானம் தரையிறங்கும் நேரத்தில் திடீரென 87 கிலோமீட்டர் வேகத்தில் பனிக்காற்று வீசியுள்ளது. இதனால் தரையை தொட்ட விமானம் நிலை தடுமாறி மேல் நோக்கி பவுன்ஸ் ஆகுகின்றது. டயர் தரையை தொட்டு பவுன்ஸ் ஆகி மீண்டும் தரையில் விழுந்ததும் எதிர்பாராத விதமாக விமானத்தின் முன்பக்க டயர் கலண்டு ரன்வே ஓடுகின்றது. பல கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த விமானத்தின் டயர் கலண்டு ஓடுவதை பார்த்ததும் அதில் இருந்த பயணிகள் அலறியுள்ளனர். கடைசியில் என்ன ஆனது என பாருங்கள். கண்முன்னே விமானத்தின் டயர் கலண்டு ஓடுவதை பார்த்த போதும் விமானி பதட்டப்படாமல் சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை நீண்ட தூரம் இழுத்து செல்லாமல் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி நிறுத்தியுள்ளார். பயணிகள் அனைவரும் சிறு காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர். பயணிகள் விமானிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.